உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா மாத பலன். அப்ப இந்த மாத பலன்கள் வரிசையில் கடக ராசிக்கு நம்ம பலன் சொல்றோம். அப்ப அந்த கடக ராசிக்காரர்களாகப்பட்டது இந்த மாதத்தில் எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். இப்போ கடக ராசி, இந்த கடக ராசியிலேயே தான் குரு பகவான் உச்ச பலம் அடைஞ்சு இப்போ இருக்கிறாரு புனர்பூச நட்சத்திரத்தில். அது போக குருவோடு புதனும் இணைந்திருக்கிறார், குருவோடு சூரியனும் இணைந்திருக்கிறார். கடகராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான், அது போக கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். அது போக பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களாகப்பட்டது நமக்கு சாதகமா பாதகமா அப்படின்னா சாதகமாகவும் இருக்கிறது, பாதகமாகவும் இருக்கிறது. அதுபோக சுக்கிர பகவான் கன்னியில நீச்சம். அப்போ இந்த குரு பகவான் கடக ராசியில உச்சமாக புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமான ஒரு மனநிலையை கொடுக்கும். குரு பகவான் தான் உச்ச பலம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அந்த குரு இருக்கிற இடத்தை காட்டிலும் தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு தான் பவர் ஜாஸ்தி. அப்ப அந்த குருவோடு இப்ப புதனும் இணைந்திருக்கிறாங்க. அந்த புதன் யாரு? உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதியும் அந்த ராசியிலே இணைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடமும் 12ஆம் இடமும் எப்படிப்பட்ட இடம்னா பிரயாணங்கள் சம்பந்தப்பட்டது, அயன சயன போகஸ்தானம் சம்பந்தப்பட்டது. ஒரு வெற்றி, ஒரு விஷயத்தில் இறங்குறோம், அதுல பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி அடைவோமா இல்லையா அப்படிங்கிற இடம் சம்பந்தப்பட்டது. அப்ப அந்த புதன் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ இடமாற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். இடமாற்றம்னா ஒரு வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு கூட நீங்க போகலாம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதமோ அடுத்த மாதமோ பால் காய்ச்சி போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்லது நடக்கும். இல்லைன்னா ஒரு வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு, இல்லைன்னா இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வேற டிஸ்ட்ரிக்டுக்கு இடம் மாற்றி போகலாம், இல்லை இந்த ஸ்டேட்ல இருந்து வேற ஸ்டேட்டுக்கு போகலாம், இல்லைன்னா இந்த நாட்டில இருந்து வேற நாட்டுக்கு கூட போகலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதே சமயத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. 2ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கவில்லை. அப்போ பாத்தீங்கன்னா உங்க குடும்ப ரீதியாக பிரச்சனைகள், குடும்ப ரீதியாக குழப்பங்கள், அதே சமயத்துல பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. எதை செய்தாலும் தடுங்கள், எதை எடுத்தாலும் தடுங்கள். எல்லா விஷயத்திலும் அப்படி கூனி குறுகி கடன்பட்டு கஷ்டப்பட்டு எந்த காரியமும் சரியாக நடக்காமல் திருப்தி இல்லாமல் கடகராசிக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமாவா இல்லைங்களா? கண்டிப்பா. அப்போ பாத்தீங்கன்னா அந்த 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இப்போ குரு கூட இணைந்து நல்ல முறையில் இருக்கிறார். அப்ப அந்த குருவும் சூரியனும் இணைந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு அற்புதமான, ஒரு ஆச்சரியப்பட வேண்டிய யோகம். அது உச்சம் பெற்ற குருவோடு உங்களுடைய தனாதிபதி, வாக்காதிபதி, குடும்பஸ்தானாதிபதி அந்த குருவோடு இணைந்திருக்கிறார். அப்ப இந்த பீரியட்ல தான் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும். நீங்க ஒன்று சொன்னாலும் நடக்கும், ஒரு முடிவு செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். அதுபோக உங்களுக்கு குடும்ப ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். கடகராசிக்காரருக்கு இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க குடும்பத்துல மகன் மூலியமோ மகள் மூலியமாகவோ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, இல்லை அவங்களால பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் இப்போ குறையும், தீரும். இல்லை உங்களுக்கு
பிடிக்காம உங்கள் பொண்ணு வந்து வேற ஒருத்தர் கூட பழகிட்டு இருக்குது. அது எப்படியாவது நம்ம சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும். இந்த பீரியட்லயாவது கேட்பாங்களா, திருந்தி நடப்பாங்களா அப்படின்னா இந்த பீரியட்ல அவங்க உங்களுடைய பேச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்க மகனுக்கு வேலை கிடைக்கல, கண்டிப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பாக இந்த மாதத்துல கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அப்போ இது மாதிரியான சந்தோஷத்தை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த கட்டம். அது போக உங்களுக்கு வந்து பணம் இப்போ வந்து தட்டுப்பாடாக இருக்குது, உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரல. ஒரு பிஸ்னஸ்ஸு, அந்த பிஸ்னஸ்ஸை ஒரு ஆர்டர் செஞ்சு கொடுத்து நம்மளுக்கு வர வேண்டிய பணம் வரல, நம்மளுக்கு சம்பளமும் 1 மாதம் 2 மாதமாக நிற்குது. இது மாதிரியான சூழ்நிலைகள் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும், இருந்தாலுங்கிறது இல்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ அந்த பண பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதம். அது போக அந்த சூரிய பகவான் ஆகஸ்ட் 17ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு ஆட்சியாக வர்றாங்க. அங்கே கேதுவும் இருக்கிறாங்க. அப்போ அந்த சூரியன் ஆட்சியாக இருக்கிறதுனால கேதுவுக்கு பவர் இல்லை. அப்போ 2ஆம் இடத்துல தனாதிபதியும் அந்த 2ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் பணத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான 11ஆம் இடத்து அதிபதியான அந்த சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 4ஆம் இடத்து அதிபதி நீச்சம் அப்படின்னா நம்ம ஒரு வீடு வாங்குவதிலையோ, ஒரு வீடு கட்டுவதற்கு இடம் வாங்குவதிலையோ, இல்லைன்னா ஏதாவது சொத்து வாங்குவதிலையோ நாம் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பீரியட்ல. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஏமாந்து ஒரு கையெழுத்து போட்டாலும் பணத்தை கொடுத்தாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு லாஸ் ஆயிரும். இல்லை அந்த இடத்த வாங்கி கண்டிப்பாக அதில் பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு கையெழுத்து போடாதீங்க. ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்க வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருங்கள். அதுபோக வண்டி வாகனம் வாங்குவதில் கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்குங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்குறதோ, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அம்மா கூட இருக்கக்கூடிய உறவு முறைகள் கொஞ்சம் அம்மா கூட நிதானமாக பேசுங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க. இதை வந்து கொஞ்சம் கேர் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அது போக இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க, ராகு பகவான். அப்போ அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருந்தார். அப்போ வந்து குடும்ப ரீதியான பிரச்சனைகள், மனசு ரீதியான பிரச்சனைகள், ஒரு நல்ல முடிவெடுக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை விருச்சகத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய முயற்சிகள் இது எல்லாமே பலிக்கும். அதில் நல்ல செய்தியும் வரும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பீரியட்ல. அப்போ இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையும் மகரத்தையும் குரு பகவான் பார்க்குறாங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்த்தா கல்யாண கங்கண காரியங்கள் கூடி வரணும், கண்டிப்பாக கூடி வரும். ஆனால் இந்த பீரியட்ல சுக்கிர பகவான் கலஸ்தர காரகன் சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க, நிதானமாக செயல்படுங்க. இந்த டயத்தில் எந்த முடிவையும் எடுக்காதீங்க. அப்படி வந்து எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்கிட்ட சொல்லி அந்த முடிவெடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட குருமார்கள்ட்ட கேட்டு அந்த முடிவை செய்யுங்க. ஆனால் இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பது அப்படிங்கிறது இந்த விஷயத்துல இந்த மாசத்துல ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசக்கூடிய பேச்சை என்ன பேசுகிறோம் அப்படின்னு முன்கூட்டியே அவங்க பிளான் பண்ணிட்டு பேசுங்க. நினைச்ச மாதிரியாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கைக்கு தான் பிரச்சனை. அப்போ தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத மன நிம்மதி கெடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோசனை பண்ணி பேசுங்க, யோசனை பண்ணி நடந்துக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையோ பிஸ்னஸ்லேயோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அது போக கணவரோடு பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுங்க.
அதே சமயத்தில் கணவன்மார்களும் இப்போ இந்த மாதத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் சரியில்லாததுனால நீங்களும் அவர்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க குருடைய வீட்டில். அப்போ அந்த 8ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்துல வக்கர கதியில் இருக்கிறாங்க. அப்போ வக்கர கதியில் இருப்பது கடகராசிக்காரங்களுக்கு நல்லது. அதே சனி பகவானை குரு பகவானும் பார்த்துட்டாரு, இது அதை விட நல்லது. அதனால எதற்கும் பயந்து கொள்ள வேண்டியது இல்லை. உங்களுக்கு சுக்கிர பகவான் நீச்சம், 2ஆம் இடத்துல கேது, இந்த 8ஆம் இடத்துல ராகு, இந்த 3 கிரகங்கள் தான் சரியில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சரியில்லை. அப்போ 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ இந்த 3 கிரகங்களுக்கும் நான் பலன் சொல்லியிருக்கிறேன். அதை பார்த்து அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. பெண்கள் மட்டும் இந்த பீரியடில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. அதனால் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பாருங்க. பார்த்துட்டு இந்த கோல்சார பலன் கூட இணைச்சு பாருங்க. பார்த்துட்டு அதன் பிரகாரம் நடந்துக்கோங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.